ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு அப்படின்னா நான் மெஷர்மெண்ட் எடுக்கிற அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு பிளவுஸ் வந்து நமக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்தில் தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ப்ராப்பராக நீங்கள் எடுத்த சுற்றளவு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸ் தைக்கும் போதா இருந்தாலும் சரி, இல்ல சுடிதாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த இடுப்புனுடைய பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஃபினிஷ் பண்றதுக்காக தான். இப்போ இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு பிளவுஸுக்கு எவ்வளோ வேணா வரலாம். இந்த மிடில் செஸ்ட், அப்பர் செஸ்ட், லோயர் செஸ்ட், இந்த வெயிஸ்ட் ரவுண்டு, இது எல்லாமே எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே கால்குலேஷன்ல தான் வருமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அளவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்டும் ஈவனா வரும். ஆனா பஸ்ட் பாத்தீங்கன்னா பெருசா இருக்க மாதிரி தெரியும். எப்பவுமே ஒரு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு 4 to 6 இன்ச் வரைக்குமே வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியா வரும். அதாவது நார்மலான ஒரு பாடிக்கு 4 இன்ச்சு அல்லது 5, 6 இந்த அளவுக்கு நமக்கு கம்மியா தான் வரும். அதுவே ஒரு சிலருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கு, போன் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச் மட்டும்தான் செஸ்ட்டை விட கம்மியா வரும். அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு செஸ்ட் ரவுண்டை விடவே வெயிஸ்ட் ரவுண்டு பெருசா வரலாம். எல்லாமே அவங்களுடைய சதைப்பிடிப்பு பொறுத்து தான். ஆனா நம்ம மைண்ட்ல வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்போம். எப்படின்னா செஸ்ட் அப்படின்னா அப்படியே உள்ள வந்து நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் அதை பெண்ட் பண்ணும்போது ஹிப் ரவுண்டு, அந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஒரு ஷேப் அப்படிங்கிறது தான் ஒரு கால்குலேஷன். நார்மலா ஒரு சைஸ் அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 35, ஒரு 29, ஒரு 36, 34 அந்த மாதிரி 3 மெஷர்மெண்ட் வச்சுதான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுவோம். ஆனா அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பு தான் இருக்கும். அப்படி வரும்போது செஸ்ட் ரவுண்டுக்கும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த அளவுக்குமே வித்தியாசம் வரும். ஆனா ஓவரால் நம்ம ரெடிமேட் சைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டுக்கும் வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா வரல, அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு டவுட் வரும் நமக்கு. ஏன்னா இது எப்பவுமே செஸ்ட் ரவுண்டை விட வெயிஸ்ட் ரவுண்ட் கம்மியா தானே வரும், இதுல ஏன் அதிகமா வருது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அது கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும் போது நம்ம மனசுல பதிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கும் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் வரணும், இந்த மெஷர்மெண்ட் இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன ப்ராப்ளம், நம்ம தப்பா எடுத்துட்டோமா. இப்ப ஆர்ம் ஹோல் ரவுண்டும் ஷோல்டரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். நம்ம வந்து அதை ஈவனா வரல அப்படின்னா அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தான் வரும். நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தான் வரும். அப்ப அந்த மாதிரி வரும்போது நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போ ஒரு வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிளவுஸுக்கு நம்ம அந்த பிளவுஸினுடைய லென்த் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுதான் நம்ம டைட் பண்ணுவோம். அப்போ செஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, மிடில் செஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்கான கால்குலேஷன் பார்த்தோம். இப்ப அதே மாதிரிதான் வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா கிடையாது. வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா பிளவுஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒன்னா ஃப்ரண்ட்ல ஹூக் இருக்கும், இல்லாட்டினா பேக்ல ஹூக் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படி கையை உள்ள விட்டுதான் நம்ம டைட் பண்ணி ஹூக் போட போறோம். நம்ம தலைவலியை உள்ள விட்டு போடும்போதுதான் அதுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படும். ஏன்னா அதுக்கான ஒரு லூஸ் வந்து இருந்தாதான் இந்த ஷோல்டரை விட்டு கீழே இறங்கும். இது வந்து ஓப்பன் கார்மெண்ட், ஷர்ட் மாதிரி இருக்கிறது, பிளவுஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைடு ஓப்பன், ஃப்ரண்ட் அல்லது பேக் இருந்தா போதும். அது வந்து ஓப்பன் கார்மெண்ட் தான் சொல்லுவோம். அப்போ கார்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே குறிக்கிற வார்த்தை தான். இதை வந்து நம்ம ஒரு நிறைய தைக்கிற இடத்த தான் நம்ம கார்மெண்ட்ஸ், நிறைய மெஷின் போட்டு தைக்கிற இடம் தான் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம தைக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையுமே நம்ம கார்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஓப்பன் பிளவுஸ் அப்படிங்கும் போது ஓப்பன் கார்மெண்ட். அதுவே சுடிதாரு, நைட்டி அப்படிங்கும் போதெல்லாம் அதை வந்து நம்ம தலைவலியா போடும்போது அதுக்குதான் ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ பிளவுஸ் அப்படிங்கும் போது நம்ம இடுப்பு சுற்றளவு ஒரு 30 இன்ச் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 30 இன்ச்சை வந்து நம்ம டைரக்டா அப்படியே 4ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 7.5 இன்ச் நமக்கு வந்து 1/4 அப்படிங்கிறது என்னன்னா 7.5 இன்ச் தான் நமக்கு 1/4.
இந்த 1/4 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சுற்றளவு வைக்கிற எல்லாத்துக்குமே 1/4, செஸ்ட் 1/4, வெயிஸ்டும் 1/4, மிடில் செஸ்டும் 1/4. இது எல்லாமே 4ல் ஒரு பங்கு அப்படிங்கிற கணக்குல தான் நம்ம வச்சு கட் பண்ணுவோம். இது கூட நம்ம மற்ற என்னென்ன அளவுகள் சேர்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அது நம்ம கட் பண்ணும்போது அடுத்த சாப்டர்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சு மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் அதுக்கான அதை சுற்றி உள்ள விளக்கங்கள் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். வேஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இடுப்பினுடைய சுற்றளவு. இதை நம்ம எடுக்கும் போது ஒரு சிலர் என்ன வேஸ்ட் ரவுண்ட் டைரக்டா நம்ம பாடியில் எடுக்கிறது இல்லை. அதாவது ஒன்னா பிளவுஸ், சாரி, சுடிதார் இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம வேர் பண்ணிருப்போம். அப்ப அதுல வர அந்த லூஸே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸ் அலவன்ஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அதனால அது ரொம்ப டைட் பண்ணி நம்ம எடுக்க போறது இல்ல. நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பாத்தீங்கன்னாலுமே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும், அதிகமா வரும். அதனால அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு ஸ்டிச்சிங்ல. அதெல்லாம் அந்த மாதிரி அந்தந்த சாப்டர்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது ஒரு பிளவுஸினுடைய அளவு அப்படிங்கும் போது அந்த பிளவுஸ் என்ன உயரத்துக்கு நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல எடுக்கிற சுற்றளவு அதை நம்ம 4ஆ பிரிச்சு ஒரு பகுதியை தான் நம்ம வந்து 4ல் ஒரு பங்கு 1/4 வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுல வந்து ஈஸ் அலவன்ஸோ சீம் அலவன்ஸோ மற்றதெல்லாம் இதுலயுமே இந்த இதுல நீங்க சேர்க்க தேவையில்லை. செஸ்ட்டுக்கு மட்டும்தான், பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஈஸ் அலவன்ஸ், வேஸ்ட்டுக்கு தேவையில்லை. இப்போ இதுல வேஸ்ட் ரவுண்டுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம அதிகமா நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் தமிழாக்கம் என்னங்கிறதையும் நான் அப்பவே சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.